அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் நகருக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட 5 நிமிடங்களில் விபத்துக்குள்ளாக இருக்குங்க. மாணவர்கள் உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் பொத்தென்று விழுந்த ஏர் இந்தியா விமானம் நொறுங்கிய இடம் பதற வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த பல்வேறு முக்கியமான தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லண்டன் நகருக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் இன்று அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட 5 நிமிடங்களில் விபத்துக்குள்ளாக இருக்கு. ஏர் இந்தியா 171 என்ற விமானம் போயிங் 787-8 ட்ரீம்லைன் ரகத்தை சேர்ந்திருக்கு. இந்த விமானத்தில் 280 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்கள் உள்பட 242 பேர் இருந்திருக்காங்க. இந்த விமானம் மோதிய கட்டிடத்தின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். விபத்துக்கு உள்ளான ஏர் இந்தியா விமானம் மொஹானி நகரில் இருக்கக்கூடிய பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது மோதி பெரும் சேதம் அடைஞ்சிருக்கு. விடுதி அறையில் தங்கியிருந்த பல மருத்துவ மாணவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு. அவங்க உணவு சாப்பிடும் போது மெஸ் மீது விமானம் விழுந்து விபத்துக்கு உள்ளாக இருக்குங்க. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையுடன் ஏடிசி தொடர்பை இழந்திருக்கு. மேகனின் நகர் அருகே விமான நிலையத்திற்கு வெளியே விமானம் விழுந்து நொறுங்குச்சு. சம்பவ இடத்துல இருந்து கரும்புகை வெளியேறியிருக்கு. தீய அணைக்க 7 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து சென்றிருக்காங்க. விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்குங்க. பிரதமர் மோடி இந்த விபத்து குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்திருக்காரு. மேலும் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. விபத்து குறித்து பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அகமதாபாத்தில் ஏற்பட்ட இந்த சோகம் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்குது. இந்த துயரமான நேரத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கொண்டிருப்பவர்களுடன் தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. விமானம் ஓடுபாதை 23 இருந்து இந்திய நேரப்படி பிற்பகல் 1:38 மணிக்கு புறப்பட்ட 5 நிமிடங்கள்ல விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு டிஜிசிஏ தெரிவித்திருக்காங்க. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மேடை அழைப்பை விடுத்து, ஆனா விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்து ஏடிசி வந்த அழைப்புகளுக்கு விமானம் பதிலளிக்கல. விபத்து நடந்த இடத்துல இருந்து கரும்புகை வெளியேறியதை விமான நிலைய அதிகாரிகள் உறுதி செய்திருக்காங்க. மேலும் தீய அணைக்க தீயணைப்பு வண்டிகள் விரைந்து சென்று தீய அணைத்தும் இருக்கு. விமானத்தில் இருந்து 242 பேரில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டன் நாட்டினர், 1 கனடா நாட்டவர் அப்படின்னு 7 போர்த்துகீசிய நாட்டினர் ஆவர். கேப்டன் சுமித் சர்பர்வால் விமானத்தை இயக்கியிருக்காரு. அவருக்கு 8200 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் இருக்கு. முதல் அதிகாரி கிளைவ் குந்தருக்கு 1100 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் இருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலைய செய்தி தொடர்பாளர் சொல்லும் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விபத்து குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோரிடம் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கார். அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைஞ்ச நாங்கள் உஷாராக இருக்கோம். மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க. மருத்துவ உதவிகள் மற்றும் நிவாரண உதவிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டும் வந்துட்டு இருக்கு. விமானத்தில் இருந்தவங்க மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை தொடங்கவும், காயமடைந்த பயணிகளுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்கிறத உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் அப்படின்னும் NDRF குழுவினரும் உதவிக்கு வருவாங்க அப்படின்னும் அமித்ஷா உறுதியளித்ததாகவே தெரிவித்திருக்காரு. பிரிட்டன் பிரதமர் கிறிஸ் ஸ்ட்மார்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அகமதாபாத்தில் லண்டனுக்கு சென்ற விமானம் விபத்துக்குள்ளான செய்தி வேதனை அளிக்குது. இது குறித்து தொடர்ந்து தகவல்களை பெற்று வந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் எனது எண்ணங்கள் பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விபத்து குறித்த தகவல்களை தெரிவிக்க ஏர் இந்தியா உதவி மைய எண் 1800569144 அறிவித்திருக்காங்க. மேலும் அவசர உதவிக்கு அகமதாபாத் நகர காவல்துறை அவசர எண் 0792620359 அறிவித்திருக்காங்க. ஜூன் 12, 2025 அன்று அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து வெறும் சோகத்தை ஏற்படுத்தியும் இருக்கு. விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உள்பட 242 பேரினுடைய நிலை என்ன ஆனது அப்படிங்கிறது குறித்து சரியான தகவல் இன்னும் வெளியாகலை. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றும் வந்துட்டுருக்கு. இந்த விபத்து குறித்து அரசு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. அகமதாபாத்தில் 242 பேருடன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. யாரும் உயிர் பிழைக்கல. அது மட்டும் இல்லாமல் விமானம் தாழ்வாக பறந்து உயரத்தை அடைய போராடும் வீடியோவில் மதியம் 1:38 மணிக்கு விமானம் தரையில மோதி ஒரு பெரிய நெருப்பு பந்தாக வெடிப்பதை காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விமான சேவை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பலரையும் அதிர்ச்சியாக்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் இந்த இழப்பு அப்படிங்கிறது பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இழப்பு காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பலரும் தங்களுடைய இரங்கலையும் வருத்தத்தையும் வேதனையையும் தெரிவித்து தான் வந்துட்டுருக்கிறாங்க. மேலும் குஜராத் மாநிலத்தில் இருந்து பிற்பகல் 242 பேருடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் 787-8 டி ஸ்ட்ரீமைலர் விமானம் விபத்துக்குள்ளான விஷயம் இந்தியாவில் இதுவரை இல்லாத மிக மோசமான விமான விபத்துக்கள்ல ஒன்றாகவே அறிவிக்கப்பட்டும் இருக்குங்க. லண்டனுக்கு சென்ற விமானத்தில் 232 பயணிகள் மற்றும் 10 பணியாளர்கள் பயணம் செய்திருக்காங்க. அவர்களில் யாருமே விபத்தில் இருந்து தப்பிக்கல அப்படின்னு அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. ஒரு மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கான விடுதியில் விமானம் மோதியதால 5 மாணவர்கள் பலியாகியிருக்காங்க. விபத்து நடந்த இடத்துல இருந்து வந்த காட்சிகள் விடுதியின் ஒரு சாப்பாட்டு மண்டபத்தின் சுவரல இடிபாடுகள் துளைத்திருப்பதையும் சில தட்டுக்கள்ல உணவு இன்னும் காணப்படுவதையும் காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விமானம் தாழ்வாக பறந்து உயரத்தை அடைய போராடும் வீடியோவில் பிற்பகல் 1:38 மணிக்கு விமானம் தரையில மோதி ஒரு பெரிய நெருப்பு பந்தாக வெடிக்கிறதையும் காட்டுது. அது லண்டனுக்கு நீண்ட தூரம் பறந்து கொண்டிருந்தால் அதில் எரிபொருள் முழுவதும் நிரப்பப்பட்டிருந்திருக்கு. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானி ஒரு மேடை அழைப்பை அனுப்பியிருக்காரு. அதன் பிறகு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களிடமிருந்து அழைப்புகள் வந்தபோதும் எந்த பதிலும் இல்லை. கடைசி நிமிடங்கள்ல 825 அடி உயரத்துல மிக குறைந்த உயரத்துல லிஃப்ட் அடைய முடியாத பேரழிவு ஏற்பட்டிருக்கு. விமானத்தால மேலே ஏற முடியலை என்பது தெளிவாகவே தெரிந்ததாக விமான போக்குவரத்து நிபுணர் சஞ்சய் லசார் தெரிவித்தும் இருக்கிறார். அகமதாபாத் லண்டன் கேட்விக் விமான எண் A171ல 169 இந்தியர்கள் இருந்திருக்காங்க. 53 பேர் பிரிட்டிஷர், ஒரு கன்னட நாட்டவர் மற்றும் 7 போர்த்துகீசிய நாட்டினர். விமானத்தின் கருகிய சிதைவுகள், சம்பவ இடத்துல இருந்து அடர்ந்த புகை எழுவது மற்றும் அவசர கால பணியாளர்கள் பணியில் இருப்பது போன்ற காட்சிகள்லையும் இடம் பெற்றிருக்கு. சில வீடியோக்களில் காயமடைந்தவர்களின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதையும் நாம பார்க்க முடியும். உடனடியாக குறைந்தது 2 டஜன் ஆம்புலன்ஸுகள் சம்பவ இடத்திற்கும் வந்திருக்கு. சில காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. காவல்துறையினர் அந்த பகுதிகளில் இருந்து போக்குவரத்து திருப்பியும் விட்டிருக்காங்க. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு கின்ஸ்தரபு நிலைமையை நேரில் கண்காணித்து வர்றதாகவும்
அனைத்து விமான போக்குவரத்து மற்றும் அவசரகால மீட்பு நிறுவனங்களும் விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்திருக்காங்க. தன்னுடைய எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் கப்பலில் இருக்கக்கூடிய அனைவருடனும் அவர்கள் குடும்பத்தினருடனும் இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு பதிவிலையும் கூறியிருக்காரு. இது குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் கேப்டன் சுமித் சபர்வால் 8200 மணி நேர அனுபவத்துடன் இயக்கிய விமானமும் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் 1100 மணி நேர அனுபவத்துடனும் இயக்கிய விமானமும் விபத்துக்கு சற்று முன்பு ஒரு மேடை அழைப்பை விடுத்ததாக கூறியிருக்கு. மேலும் தகவல்களை வழங்க ஏர் இந்தியா பிரத்யேக பயணிகள் ஹாட்லைன் எண்ணையும் அறிவித்தும் இருக்கிறாங்க.